வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். ஆசிரியர் தேர்வு வாரியம் புதிய பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், அதே போல் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதற்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப், உதவி பேராசிரியர்களுக்கான பணியிடங்களுக்கு 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் ஆன்லைன் வழியாக பெறப்பட்டது. ஸோ அதற்கான எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் விரும்பினால் 16/5/2024 முதல் 19/5/2024 மாலை 5 மணி வரை திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு அப்ளை பண்ணவங்க, இது பார்த்திங்கன்னா டிஎன் செட் எழுதக்கூடியவங்களும் இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதே போல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், ஸோ இதற்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்ன்றதை தெரிவிச்சிருந்த நிலையில், ஸோ அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அதை திருத்தம் செய்வதற்கு எடிட் ஆப்ஷனை 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரல எடிட் பண்ணிக்கலாம்ன்றதான் இந்த நியூ பத்திரிகை செய்தி ப்ரெஸ் ரிலீஸில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த திருத்தத்தை தேர்வு கட்டணம் செலுத்தியவங்க மட்டும்தான் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய முடியுன்றதும், அதே போல் விண்ணப்பங்கள் திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் கடைசி பக்கத்தில் உள்ள சப்மிட், ஸோ அந்த சமர்ப்பி என்ற பொத்தானை அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றது தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவ்வாறு செய்யவில்லை எனில் செயல்பட்ட மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றதும், அதே போல் ஃபைனல் சப்மிட் பொத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது, முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும். ஸோ அதில் அந்த ஃபைனல் சப்மிட்ன்றது தான் முக்கியம். ஸோ அதெல்லாம் அதை சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷனை கொடுத்துருங்க. அதே போல் இந்த எடிட் ஆப்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எந்த சேஞ்சஸையும் பண்ண முடியாதுன்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதால் ஒன்ஸ் நீங்கள் ஒரு முறை எல்லாமே கரெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கான்றதை பார்த்துக்கிட்டு ஃபைனல் சப்மிஷனை கொடுங்க. அதே போல் ஒரு சில இடங்களில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா மற்ற பகுதிகள்லேயும் மற்ற ஃபீல்டுலேயும் அது திருத்தம் செய்ய நேரிடும்ன்றதை தெரிவிச்சிருக்கிறதால அனைத்தையும் ஒரு முறை பிரிண்ட் ப்ரிவியூ பேஜ் கொடுத்து அதில் உள்ள விவரங்கள் அனைத்துமே சரியாக இருக்கான்றதை நீங்கள் பார்த்துக்கணுன்றதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பதிகளில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்றதை நீங்கள் தான் கண்டிப்பாக அதை செக் பண்ணிக்கணும். பிரிண்ட் ப்ரிவியூ பேஜ் என்று அனைத்தும் சரியாக உள்ள பட்சத்தில் டிக்ளரேஷனில் ஒப்புதல் அளித்த பின்னரே தங்களின் விவரங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும்ன்றதை தெரிவிச்சிருக்காங்க. விண்ணப்பதாரர்களின் கைபேசி எண், மொபைல் நம்பர், மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி ஆகியவற்றை மாற்றம் செய்ய முடியாதுன்றதும், கம்யூனிட்டி இனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விவரங்கள் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டண தொகையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு விண்ணப்பதாரரே பொறுப்பாளர். ஸோ அவங்களே தான் பார்த்திங்கன்னா பொறுப்பு. ஏன்னா இதில் நீங்கள் மாற்றம் செய்யும்போது விண்ணப்ப கட்டணத்துலேயும் மாற்றம் ஏற்படும்ன்றதான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அதை முழு தொகையும் செலுத்த வேண்டும்ன்றதும் அடுத்த வரியில் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்தில் கட்டண தொகையில் திருத்தம் செய்யும்போது குறைவாக கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பின் விண்ணப்பதாரர் ஏற்கனவே செலுத்திய கட்டணத்தின் மீதி தொகை திரும்ப வழங்கப்பட மாட்டாது. ஸோ அப்போ கம்மியாக நீங்கள் பே பண்ணக்கூடிய நிலைமை வந்தால் அது ரிட்டர்ன் தரமாட்டாங்கன்றதான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் திருத்தம்ன்றது கரெக்டாக ஆயிருக்கான்றதும், ஃபைனல் சப்மிஷன், டிக்ளரேஷன், ஸோ இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு ஃபைனல் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம அனைவருமே அதை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. ஆசிரியர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.